நம்ம இன்னைக்கு ஜியாகிரஃபி யூனிட் 1 இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் பார்க்கலாம். இந்தியாவுடைய லொக்கேஷன், அதாவது இந்தியா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு. ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இந்தியாவுடைய லேண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது லேண்ட் மாஸ் எப்படி இருக்குது, மவுண்டைன்ஸ், பிளெயின்ஸ், பிளாட்டூஸ், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜ் அப்படின்னா ரிவர் சிஸ்டம், இந்தியாவுடைய ரிவர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் இந்தியாவுடைய லொக்கேஷன், ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் இந்த மூணு பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லொக்கேஷன். இந்தியா வந்துட்டு வேர்ல்டுலேயே 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஏஷியன் காண்டினென்ட்டில் வந்துட்டு 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இது வந்துட்டு ஹிமாலயாஸ் நார்த் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயன் ரேஞ்சஸ் வந்துட்டு அந்த ஏஷியா காண்டினென்ட்டில், அந்த மிச்ச காண்டினென்ட்லேருந்து இந்தியா வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்குது. மொத்த வேர்ல்டில் 2.4% ஆஃப் ஏரியா வந்துட்டு இந்தியா வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் கம்பேர் பண்ணும்போது அதில் 2.4% வந்துட்டு இந்தியாவோடது. ஸ்கொயர் கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இந்தியா வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை விட ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லேண்ட்மாஸ். இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டைஸ். ஸோ இந்தியன் மேப்பை நீங்கள் யோசிச்சிங்கனாலே தெரியும். கீழே ஃபுல்லாக வந்துட்டு 3 பக்கம் வந்துட்டு கடல் இருக்கும், மேலே ஃபுல்லாக வந்துட்டு லேண்டால் தான் நம்மளுக்கு பார்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃப்ரான்டைஸ் அப்படின்னா எல்லை கோடுகள். ஸோ வந்துட்டு லேண்ட் ஃப்ரான்டைஸும் இருக்குது, வாட்டர் ஃப்ரான்டைஸும் வந்துட்டு இந்தியாவுக்கு இருக்குது. லேண்ட் ஃப்ரான்டைஸ் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கிட்டத்தட்ட 15,200 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம நிலப்பகுதியில் வந்துட்டு எல்லை கோடுகளை வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். என்னென்னலாம் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு நார்த் வெஸ்ட்டு, சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இதெல்லாமே வந்துட்டு நார்த் சைடு, பெங்களாதேஷ் அண்ட் மியான்மர் எல்லாமே வந்துட்டு ஈஸ்ட் சைடு. ஸோ இதை மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல நார்த் வெஸ்ட் சைடில் இருக்கும். இங்கே நார்த் சைடில் பார்த்தா வந்துட்டு சைனா, நேபாள், பூட்டான் இதெல்லாமே வந்துட்டு நார்த்தில் இருக்கும். நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு பெங்களாதேஷ், மியான்மர் இதெல்லாமே வந்துட்டு நார்த் ஈஸ்ட் சைடில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு சி ஃப்ரான்டைஸ் அப்படின்னு, அதாவது கடலோட ஷேர் பண்ணுற எல்லை கோடுகள் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு 6,100 கிலோமீட்டர் லாங் கோஸ்ட்லைன் வந்துட்டு நம்ம கடல் எல்லைகளாக வந்துட்டு நம்ம, அதாவது வாட்டர் ஃப்ரான்டைஸாக வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். லேண்ட் ஃப்ரான்டைஸ் பார்த்தோம் இல்லையா, லேண்ட் ஃப்ரான்டைஸ்லேயே அதிகமான பார்டர், அதாவது அதிகமான கிலோமீட்டர் யார் கூட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர். மொத்தமாக நம்ம நில எல்லை கோடுகள் வந்துட்டு 15,200 கிலோமீட்டர் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். அதில் 4,156 கிலோமீட்டர் வந்துட்டு பங்களாதேஷ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். ஆப்கானிஸ்தான் கூட வந்துட்டு இருக்கிறதுலே கம்மியான எல்லை கோடுகள் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம், அதாவது கம்மியான தூரம் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். 106 கிலோமீட்டர் தான் வந்துட்டு நம்ம ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணுறோம். கோஸ்டல் லைன் பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கிட்டத்தட்ட 6,100 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம கவர் பண்ணுது கோஸ்டல் லைன் பார்டர்ஸே. ஏன்னா 3 பக்கம் வந்துட்டு கடல் தான் இருக்குது. இந்தியன் ஓஷன் வந்துட்டு என்டையர் சவுத் சைடில் இருக்குது. அதோடைய 2 கைகள் மாதிரி, 2 ஆம் மாதிரி வந்துட்டு பே ஆஃப் பெங்காலும் அரேபியன் சீயும் இருக்குது. அரேபியன் சி வந்துட்டு வெஸ்ட்டில் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் வந்துட்டு ஈஸ்டில் இருக்குது. ஸோ இந்த கோஸ்டல் லைன் வந்துட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6,100 இருக்குது. இப்போ ஐலாண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுடைய காண்டினென்ட் கூட, இந்தியன் கண்ட்ரி கூட, இந்த சப்காண்டினென்ட் கூட வந்துட்டு ஐலாண்ட்ஸும் சேரும் இல்லையா. ஸோ ஐலாண்ட்ஸோட கோஸ்டல் லைனையும் சேர்த்து கால்குலேட் பண்ணால் 7,516.6 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குது. மெயின்லேண்ட் மட்டும் பார்த்தா வந்துட்டு 6,100 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா கீழே, அடுத்தது இந்தியன் ஓஷனுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீலங்கா இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் பிரிக்கிற அது என்னதான், அதை ஒரு ஸ்ட்ரெயிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்னா என்ன, பெரிய 2 வாட்டர் பாடிஸை ஜாயின் பண்ணுற ஒரு நேரோ வாட்டர் பாடியை தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வாட்டர் பாடிஸ் இருக்கா, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், இந்த 2 வாட்டர் பாடிஸையும் கனெக்ட் பண்ணுற, இந்த 2 வாட்டர் பாடிஸும் எங்கே கனெக்ட் ஆகுது, ஒரு நேரோ வாட்டர் பாடி, சின்ன ஒரு நேரோ லைன், நேரோ அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெடியான ஒரு லைன் வந்துட்டு 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன் ஓஷனையும் பே ஆஃப் பெங்காலையும் ஒரு நேரோ வாட்டர் பாடி வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பார்க். ஸோ இந்த பார்க் ஸ்ட்ரெயிட் தான் வந்துட்டு இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் வந்துட்டு பிரிக்குது. நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் த வேர்ல்டு.
வேர்ல்டு மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியாவில் கரெக்டாக சென்டர் பார்ட்டில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன் வந்துட்டு இந்தியாவுக்கு கிடச்சிருக்கும். ஏஷியன் காண்டினென்ட் வந்துட்டு கொஞ்சம் சவுத்வர்டாக எக்ஸ்டெண்ட் ஆகி கரெக்டாக ஒரு சென்ட்ரல் பொசிஷனில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இருக்கும். இதோட இந்தியன் சீ ரூட்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது யூரோப் வந்துட்டு யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் ஈஸ்டர்ன் ஏஷியாவிலேருந்து நம்ம ட்ரேட்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு வழி வந்துட்டு அதாவது ட்ரேட் அப்படின்னாலே நம்ம மோஸ்ட்லி சீ ரூட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த சீ ரூட் வந்துட்டு இந்தியன் ஓஷன் வழியாக தான் போயாகணும். ஸோ யூரோப் கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் வச்சுக்கிறதுக்கு ஈஸ்ட் ஏஷியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன் வந்துட்டு இந்தியா. அதனால இந்தியா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கான்டாக்ட் வந்துட்டு வெஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப்புக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருந்தும், சவுத் ஈஸ்ட் அண்டு ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்துட்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருந்தும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னா இதுதான் வந்துட்டு வெஸ்ட் சைடு இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஈஸ்ட் சைடு இருக்கிறது ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெஸ்ட் சைட்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஆஃப்ரிக்கா, யூரோப் அவங்க கூட தான் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். இங்கேருந்து ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் சைட்லலாம் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு யூரோப் கூட வந்துட்டு வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ஓஷன், இந்தியா வழியாக இப்படி தான் வந்துட்டு போயாகணும். இதுதான் வந்துட்டு சீ ரூட். ஸோ இந்தியா வந்துட்டு இந்த ஏஷியன் காண்டினென்ட்ஸில் எல்லாத்துக்கூடையும் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியா அஸ் சப்காண்டினென்ட். இந்தியாவை மட்டும் இல்லை, இந்தியா கூட சேர்ந்த மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இது எல்லாத்தையுமே வந்துட்டு சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது துணை கண்டம். காண்டினெண்ட்டாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்துட்டு இதுக்கு இருக்கிறங்காட்டி நம்ம இதை வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு துணை கண்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஏன் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா இதோடைய காண்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் வந்துட்டு மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கண்ட்ரீஸோடைய இந்த நேச்சுரல் வெஜிடேஷன், ஃபிசியோகிராஃபி, கிளைமேட்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கண்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேற ஒரு கண்டம் மாதிரி, அந்த காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு காண்டினென்ட் மாதிரி இது ஃபீல் ஆகிறங்காட்டி இதை நம்ம சப்காண்டினென்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அதனால தான் இந்தியா வந்துட்டு நம்ம சப்காண்டினென்ட் துணை கண்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். இந்த இந்தியா வந்துட்டு 8 டிகிரி 4 செகண்ட் நார்த்லேருந்து 37 டிகிரி 6 செகண்ட் நார்த் லேட்டிடியூட்ஸ்லையும், 68 டிகிரி 7 செகண்ட் ஈஸ்ட்லேருந்து 97 டிகிரி 25 செகண்ட் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இந்தியா. இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மட்டும்தான் இருக்கா. ஸோ நம்ம வந்துட்டு மொத்தமாக ஹெமிஸ்பியர் ஒரு வேர்ல்டில் பார்க்கும் பொழுது ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும், அதாவது வடகிழக்கு பகுதியில் வந்துட்டு நம்மளுடைய இந்தியா வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த 8 டிகிரி 4 நார்த்து, 37 டிகிரி 6 செகண்ட் நார்த் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படின்னா இந்த மேப் இந்தியாவுடைய மேப் மொத்தமாகவே இருக்கும். இந்த கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த மேப்பில் வரக்கூடிய இந்த கோடுகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடுகளை வந்துட்டு நம்ம லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியா இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டிகிரிலேருந்து கொஞ்சம் மேலே, அதாவது 8 டிகிரி 4 செகண்ட் நார்த்தில் வந்துட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து 37 டிகிரி 6 செகண்ட் நார்த் லேட்டிடியூட்ஸ், அதாவது 36லேருந்து மேலே. ஸோ இதுதான் வந்துட்டு டாப் எண்டு. இது பார்த்தா வந்துட்டு ஒரு 37 டிகிரி 6 செகண்ட் நார்த் லேட்டிடியூட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தா லாங்கிடியூட் எக்ஸ்டென்ஷனில் பார்த்தா 68 டிகிரி, இதுதான் வந்துட்டு குஜராத் தான் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த குஜராத் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த கோடில் வந்துட்டு 68. ஸோ இந்த கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஸோ 68 டிகிரி 7 செகண்ட் ஈஸ்ட்ல இருந்தும் இந்த பக்கம் 97, ஸோ இங்கே அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும், ஸோ 97 டிகிரி 25 செகண்ட் ஈஸ்ட் லாங்கிடியூடில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபர் நம்மளுக்கு இது கூட தான் வரும். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் வந்துட்டு நம்ம சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு பிக்மாலியன் பாயிண்ட் இல்லைனா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 6 டிகிரி 45 செகண்ட் நார்த் லேட்டிடியூடில் வந்துட்டு இருக்குது. ஆனால் மெயின்லேண்ட் வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த 8 டிகிரி 4 செகண்ட் நார்த்தையே வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் மெயின்லேண்ட் எக்ஸ்டென்ஷனாக வச்சுக்கிறோம். இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப் கோமரின் இல்லைனா கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவோம். நார்த்தன் பாயிண்ட்டை வந்துட்டு நார்த் சைடு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்துட்டு இந்திரா கால் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். கீழே சவுத் சைடு இருக்கிறது வந்துட்டு இந்திரா பாயிண்ட், மேலே நார்த் சைடு இருக்கிறது வந்துட்டு இந்திரா கால்.
ஸோ நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன், நார்த்தில் வந்துட்டு டாப்பில் இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர், இந்திரா கால் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற லென்த் வந்துட்டு 3214 கிலோமீட்டர், அதாவது 3214 கிலோமீட்டர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த பக்கம் வெஸ்ட் ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே குஜராத்லேருந்து ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு குஜராத் ரான் ஆஃப் கட்ச் குஜராத்லேருந்து இந்த பக்கம் ரான் ஆஃப் கட்ச் குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா வந்துட்டு 2933 கிலோமீட்டர், 2933 கிலோமீட்டர் வந்துட்டு இதோடைய டிஸ்டன்ஸ். இந்த நார்த் சவுத் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 3214 கிலோமீட்டர், ஈஸ்ட் வெஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு வெஸ்ட் ஈஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2933 கிலோமீட்டர். அடுத்தது வந்துட்டு டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்துட்டு எந்த டிகிரியில் பாஸ் ஆகுது அப்படின்னா 23 டிகிரி 32 நார்த்தில் வந்துட்டு பாஸ் ஆகுது, நார்த் லாட்டிடியூடில் வந்துட்டு பாஸ் ஆகுது. இது வந்துட்டு எக்ஸாக்டாக மிடில் ஆஃப் த கண்ட்ரியில் பாஸ் ஆகிறங்காட்டி மேலே இந்த டைம் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நார்த்தன் டெம்பரேட்டாகவும் சவுத் சைடு இருக்கிறத சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட்ஸாகவும் வந்துட்டு பிரிக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்துட்டு இப்படி லாட்டிடியூட்ஸாக வந்துட்டு பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் எல்லா பார்ட்லேயுமே வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. இப்போ இங்கே குஜராத் வந்துட்டு வெஸ்ட் சைடில் இருக்குது, இந்த சைடு அருணாச்சல பிரதேஷ் இருக்குது. இப்போ இந்த குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேஷுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 டிகிரி டிஸ்டன்ஸு. அப்போது அருணாச்சல பிரதேஷ் ஈஸ்ட் சைடு இருக்கிறங்காட்டி ஏர்லியராக இந்த குஜராத்தை விட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்துட்டு சன்ரைஸ் நடந்துடும். குஜராத்துக்கு 2 மணி நேரம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கலாம், டைம் டிஃப்ரென்ஸ், இந்த சன்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்படி ஒரே கண்ட்ரிக்குள்ளே நிறையா டைம் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அது கஷ்டம். ஸோ ஒரு யுனைட்டடாக ஒரு டைமை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த டிஃப்ரென்ஸ் அவாய்ட் பண்ணுற நம்ம இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை கால்குலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த லோக்கல் டைம், இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக கண்ட்ரியோடைய மிடில் 82 டிகிரி 30 நார்த்தில் இந்த கண்ட்ரியோடைய மிடில் இங்கே ஒரு லைன் வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். அப்படி ஒரு லைன் வந்துட்டு சென்ட்ரல் மெரிடியன் லைன் நம்ம ட்ரா பண்ணும் பொழுது இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் கரெக்டாக மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ரஃபாக வந்துட்டு அது பைசெக்ட் பண்ணுது கண்ட்ரியை. இப்படி இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உருவாகுது. ஸோ அந்த மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் உருவாகுது. ஸோ அந்த மிர்சாப்பூரில் இருக்கக்கூடிய டைமை தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி என்டையர் இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்துட்டு கிரீன்விச் மீன் டைம் இருக்கு இல்லையா, GMT, அந்த கிரீன்விச் மீன் டைம் வந்துட்டு என்டையர் வேர்ல்டுக்கும் காமனான டைம். அந்த கிரீன்விச் மீன் டைம்லேருந்து அஹெடா, அதாவது ப்ளஸ் 5.30 ஹார்ஸ். இப்போ அங்கே வந்துட்டு 1 மணி அப்படின்னா இங்கே வந்துட்டு 6:30 இருக்கும், காலையிலையாக இருந்தாலும் சரி சாயங்காலையாக இருந்தாலும் சரி, அதாவது 1 + 5.30 ஹார்ஸ். ஸோ அந்த ப்ளஸ் 5.30 ஹார்ஸ் வந்துட்டு நம்ம ஹெடாக இருப்போம் கிரீன்விச் மீன் டைமை விட. நெக்ஸ்ட்டு இந்தியாவை வந்துட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக ஆட்சி செய்கிறதுக்கு வசதியாக இந்த ஒரு எல்லா கவர்மெண்ட் வேலைகளும் வந்துட்டு அஃபிஷியல்ஸோடைய வேலைகளும் வந்துட்டு ஈஸியாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக இந்தியாவை 28 ஸ்டேட்ஸாகவும் 9 யூனியன் டெரிட்டரிஸாகவும் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. கடைசியாக வந்துட்டு இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டாகவும் லடாக்கு அந்த இதெல்லாத்தையும் வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸாகவும் வந்துட்டு நம்ம மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி 2014 ஆந்திர பிரதேஷ் இருந்தது. ஸோ இந்த ஆந்திர பிரதேஷ் வந்துட்டு என்டையர் லேண்டாக வந்துட்டு இருந்துச்சு. அது 2014 ஆந்திர பிரதேஷ் தனியாக தெலுங்கானா தனியாக வந்துட்டு பிரித்தாங்க. அப்போது ஆந்திர பிரதேஷ் ஒட்டுக்கா இருக்கும் பொழுது அதோடைய கேபிட்டல் வந்துட்டு ஹைதராபாடாக இருந்துச்சு. பிரித்ததுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷுக்கும் தெலுங்கானாக்கும் 2 ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து கேபிட்டல் ஹைதராபாத் தான் இருக்குது. 2024 தான் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் வந்துட்டு அமராவதியாக வந்துட்டு மாறும். எக்ஸாக்டாக 10 இயர்ஸ் கழிச்சு இந்த ஆக்ட் பாஸ் ஆன, அந்த 2 ஸ்டேட்டு பிரிக்கிறதுக்கான ஆக்ட் வந்துட்டு 2014 பாஸ் ஆச்சு. எக்ஸாக்டாக 10 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அமராவதி. 2024 தான் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் வந்துட்டு அமராவதியாக மாறும். அது வரைக்கும் ஆந்திர பிரதேஷுக்கும் தெலுங்கானாவுக்கும் காமனாக ஹைதராபாத் தான் வந்துட்டு ஒரு சிங்கிள் கேபிட்டலாக வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா.
இந்தியாவில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நார்த் சைடில் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக ரொம்ப ஹைட்டான அப்படியே மிக பயங்கரமான மலைச்சிகரங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படியே சவுத் சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நீர் பிரதேசம், அதாவது பீச்சஸ் நிறைய இருக்கக்கூடிய இடங்களா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வெஸ்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜஸ்தான் சைட்லாம் வந்துட்டு டெசர்ட்ஸ் இருக்கும். தார் டெசர்ட், கிரேட் இந்தியன் டெசர்ட், தார் டெசர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வெஸ்ட் சைடில் இருக்கு. ஈஸ்ட் சைட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அந்த நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அதிகம் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அங்கே வந்துட்டு ரொம்ப அடர்ந்த காடுகள், சுந்தரவன காடுகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, சுந்தர்பன்ஸ், அது வந்துட்டு இந்த சைட் தான் இருக்குது. ஸோ ஈஸ்ட் சைடு வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்தியா வந்துட்டு நம்ம நிறைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸில் வந்துட்டு பிரிக்கலாம். ஏன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னதான் கண்ட்ரிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருந்தாலும் மேஜர் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மைனர் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணி 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நார்தர்ன் மவுண்டைன்ஸ், நெக்ஸ்ட்டு நார்தர்ன் பிளைன்ஸ், அடுத்தது பெனின்சுலார் பிளாட்டோ, அடுத்தது கோஸ்டல் பிளைன்ஸ், ஐலாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நார்தர்ன் மவுண்டைன்ஸ் பார்க்கலாம். நார்தர்ன் மவுண்டைன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹிமாலயாஸ் தான். ஸோ இந்த ஹிமாலயாஸ் வந்துட்டு ரொம்ப யங்கஸ்ட் மவுண்டைன் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டைன். யங்கஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஃபியூ மில்லியன், சில கோடி வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அந்த மவுண்டைன் வந்துட்டு உருவாயிருக்கும். லாஃப்டியஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக, ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ். ஸோ இது வந்துட்டு யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டைன் செயின். மவுண்டைன்ஸ் வந்துட்டு வெறும் ஒரு மவுண்டைன் மட்டும் இருக்காது, மலை தொடர்களாக தான் இருக்கும். ஸோ வேர்ல்டுலேயே வந்துட்டு ரொம்ப யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டைன் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த நார்தர்ன் மவுண்டைன்ஸ் தான். இது கிட்டத்தட்ட ஃபியூ மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ். எர்த் கஸ்ட் கடியில் இருக்கக்கூடிய 2 பிளேட் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படி மூவ் ஆகும் பொழுது அந்த பிளேட் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆனாலோ இல்லைனா ரொம்ப பிரிஞ்சு ஒரு பிளேட் வந்துட்டு 2ஆக உடஞ்சி போனாலோ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு லேண்ட் ஃபார்ம் வந்துட்டு அந்த இடத்துல மாறும். அப்படி வந்துட்டு 2 டெக்டானிக் பிளேட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும் பொழுது, இடிச்சுக்கும் பொழுது பல்ஜான ஒரு மலைத்தொடர்கள் தான் வந்துட்டு இந்த ஹிமாலயன் மலைத்தொடர்கள். இது கிட்டத்தட்ட இண்டஸ் கார்ஜ்லேருந்து இங்கே பிரம்மபுத்திரா கார்ஜ் வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் த இண்டஸ் கார்ஜ் இந்த வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ் கார்ஜ்லேருந்து இந்த பக்கம் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா கார்ஜ் வரைக்கும் வந்துட்டு 2500 கிலோமீட்டர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. வெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இதுதான். ஸோ இந்த பக்கம் இண்டஸ் கார்ஜ், இந்த இடத்துல இண்டஸ் ஆரிஜினேட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஈஸ்ட் சைட் பிரம்மபுத்திரா இதாகிற வரைக்கும் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிற இடம் வரைக்கும் வந்துட்டு ஹிமாலயன் ரேஞ்சஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு. The width of the northern mountains varies from 500 km in the Kashmir to 200 km in the Arunachal Pradesh. ஸோ அதோட லென்த் வந்துட்டு நம்ம 2500 அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம். அதோடைய வித்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தில் வந்துட்டு இருக்குது. அங்கே ஜம்மு காஷ்மீரில் பார்த்தா வந்துட்டு 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டு அதோடைய வித்து வந்துட்டு இருக்குது. அருணாச்சல பிரதேஷ் கிட்டே வந்துட்டு 200 கிலோமீட்டர் தான் அதோட வித்து வந்துட்டு இருக்குது. Next, the Palmer Knot, popularly known as the roof of the world, is the connecting link between the Himalayas and the high ranges of Central Asia. Next, ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ் அப்படின்னா வந்துட்டு பாமர் நாட். ஸோ இந்த பாமர் நாட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது வேர்ல்டுடைய கூரை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஹிமாலயாஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி சென்ட்ரல் ஏஷியாவில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் மவுண்டைன் பீக் எல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற, ஹிமாலயாஸ் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு முடிச்சா இருக்கிறது தான் வந்துட்டு இந்த பாமர் நாட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது. இந்த பாமர் நாட் வந்துட்டு ஹிமாலயாஸ்லேருந்து ஈஸ்ட்வர்டாக வந்துட்டு ஆர்க் ஷேப்பில் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆர்க் ஷேப் அப்படின்னா இதுதான் ஆர்க் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்க் ஷேப்பில் வந்துட்டு ஈஸ்ட்வர்டில் எக்ஸ்டெண்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் வந்துட்டு இந்த பாமர் நாட். ஹிமாலயாஸ் அப்படிங்கிற பேர் வந்துட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னா சான்ஸ்கிரிட் வேர்டு ஹிமாலயா அப்படிங்கிற அந்த வேர்டில் இருந்து தான் வந்துட்டு ஹிமாலயாஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு உருவாச்சு. ஹிமாலயா அப்படிங்கிற வேர்டுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு அபார்ட் ஆஃப் ஸ்னோ. ஸ்னோனா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பனி.
அபார்ட் அப்படின்னா இருப்பிடம் இல்லைனா வாழிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பனிகளுடைய வாழிடமாக இருக்கக்கூடிய ஒரு மலையை தான் நம்ம அப்படி பனிகள் நிறையா இருக்கும். ஹிமாலயாஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக தான் இருக்கும். அதனால பனிகளுடைய இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல அதுக்கு ஹிமாலயாஸ் அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சிருக்காங்க. இப்போ எங்கஸ் ஃபால் மவுண்டைன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஹிமாலயாஸ் வந்துட்டு எங்கஸ் ஃபால் மவுண்டைன் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்தியாவிலேயே வந்துட்டு ஓல்டஸ்ட் ஃபால் மவுண்டைன் எது அப்படின்னா வந்துட்டு ஆரவல்லி ரேஞ்ச் தான் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு ஓல்டஸ்ட் ஃபால் மவுண்டைன். இந்த நார்தர்ன் மவுண்டைன்ஸை வந்துட்டு நம்ம 3 டைப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹிமாலயாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர்லேருந்து இந்த இடத்துல வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இப்படி இந்த பக்கம் ஈஸ்ட்வர்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிற இந்த தான் வந்துட்டு நம்ம பாமிர்நாட் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி ஆர்க் ஷேப்பில் வந்துட்டு பாமிர்நாட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு 3 டைப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதாவது ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் இருக்கக்கூடியதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிமாலயாஸ், இந்த சென்ட்ரல் பார்ட்டை வந்துட்டு ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஈஸ்ட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயன் ரேஞ்ச், இதுதான் ஹிமாலயன் ரேஞ்ச். இந்த ஹிமாலயன் ரேஞ்சோடைய நார்த் சைடு அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு நார்த் சைட். ஸோ நார்த் சைடு இருக்கிறது தான் நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் டிபெட்டியன் பிளாட்டூ அது வரைக்கும், இந்த டிபெட்டியன் பிளாட்டூ வரைக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இதோடைய ஏரியல் எக்ஸ்டென்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட டிபெட்டுக்கு ரீச் ஆகிறங்காட்டி இதை வந்துட்டு டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. The Trans Himalayas are about 40 kilometers wide in the eastern and the western extremities and about 225 kilometers wide in its central parts. So இந்த Trans Himalayas வந்துட்டு இப்படி இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகுதா. ஸோ இது வந்துட்டு வெஸ்ட் சைடும் ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமைட்ஸ்லையும் வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமைட்ஸ்லையும் வந்துட்டு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வித்து தான் இருக்குது. நடுவில் மட்டும் என்னவா இருக்குது அப்படின்னா 225 கிலோமீட்டர் வித்து வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு தீத்தீஸ் செடிமெண்ட்ஸ் வந்து தே கண்டெய்ன் த தீத்தீஸ் செடிமெண்ட்ஸ், டிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பல டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி பல நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கடல் வந்துட்டு இருந்துச்சு. அந்த கடல் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ லேண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த தீத்தீஸோடைய செடிமெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கிரானைட் கற்களுடைய செடிமெண்ட்ஸும் வந்துட்டு அங்கே பார்க்கலாம். மெட்டமாஃபாரிக் ராக்ஸ் எல்லாம் ஹிமாலயன் ராக்ஸோடைய க்ரஸ்ட்டு அதெல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஹிமாலயன் டிரான்ஸ் ஹிமாலயாஸில் முக்கியமான ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரக்கோரம் இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பீக்ஸு. இப்போ இந்த ஹிமாலயாஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்துனது வந்துட்டு உங்களை புக் பேக்கில் வந்துட்டு 3 கொஸ்டின் வந்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கியூரீசனில் வந்துட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங்ஃபோல் மவுண்டெயின்ஸ். நம்ம ஏன் ஹிமாலயாஸை வந்துட்டு யங்ஃபோல் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் வந்துட்டு இங்கே தான் பேஜ் நம்பர் 131 இருக்குது. த நார்தர்ன் மவுண்டைன் கன்சிஸ்ட் ஆஃப் தி யங்கஸ்ட் அண்ட் த லாஃப்டியஸ்ட் மவுண்டைன் செயின்ஸ் இன் த வேர்ல்ட். இட் வாஸ் ஃபார்ம்டு ஒன்லி ஃபியூ மில்லியன் இயர்ஸ் எகோ அண்ட் ஃபார்ம்டு பை த ஃபோல்டிங் ஆஃப் த எர்த் கிரஸ்ட் டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி. இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு கியூரீசனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர், நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இன் த நார்த் அண்ட் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இன் த ஈஸ்ட் ஆர் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதணும். இல்லைனா த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா ஆர் அப்படின்னு எழுதி இதை எழுதணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி. நம்ம ஏன் ஐஎஸ்டி கால்குலேட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஏன்னா அருணாச்சல பிரதேஷ் வந்துட்டு ஈஸ்ட் சைடில் இருக்குது, குஜராத் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட் சைடில் இருக்குது. அது ரெண்டுக்குமே வந்துட்டு 2 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணும்பொழுது அதாவது ஓவராலாக டைம் வந்துட்டு நம்மளுக்கு சிமிலராக இருக்காது. ஸோ நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற காரணத்தினால வந்துட்டு நம்ம ஐஎஸ்டி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் இங்கே சின்ஸ் அருணாச்சல பிரதேஷ் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்லேருந்து இந்த கிரீன்விச் மீன் டைம் வரைக்கும் நீங்கள் எழுதணும். இதுதான் வந்துட்டு உங்கள் ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 ஆன்சர். இதில் வந்துட்டு ஒரே ஒரு சூஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் சூஸ். த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ். ஏ வந்துட்டு 2500 கிலோமீட்டர், பி 2933 கிலோமீட்டர், சி 3214 கிலோமீட்டர் அண்ட் டி 2814 கிலோமீட்டர். நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் அப்படின்னா வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து கீழே
சரி, நார்த் சைட் ஜம்மு காஷ்மீர்லேருந்து சவுத் சைட் கன்னியாகுமரி வரைக்கும் அதோட எக்ஸ்டென்ட் வந்துட்டு 3214 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி. ஸோ இந்த ஒரு சூஸு, ஒரு கிவ் ரீசன், 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ இதில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.